Hi friends, welcome to Valamadi's channel. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th physics exam 3.23 தான் பார்க்க போறோம். Question பாருங்க. The moon orbits the earth once in 27.3 days in an almost circular orbit. Calculate the centripetal acceleration experienced by the moon. அதாவது என்னன்னா மூன் இருக்கு, எர்த் இருக்கு, அதை சுற்றி மூன் வருதா, அப்போ 27.3 days ஆகுது. ஓகேவா, ஒரு ஆர்பிட் முடிக்கிறதுக்கு, அதாவது ஒரு சுற்று ஃபுல்லாக சுற்றிட்டு வரதுக்கு. சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் என்ன, சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க மூனோடது. ஆன்சர் பாருங்க. The centripetal acceleration is A is equal to V squared by R. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா R வந்து இந்த சைட் கொண்டு போய்க்கலாம் நமக்கு. அப்போ AR is equal to V square. ஓகேவா, இப்போது அது வந்து லீனியர் மோஷன் கிடையாது, இது வந்து லீனியர் மோஷனுக்கு. நமக்கு சர்க்குலர் மோஷன் அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஒமேகா ஸ்கொயர் வந்துடும். ஆருக்கு வந்து RM, மூணோட ரேடியஸ் தான் நமக்கு இருக்கணும், இஸ் ஈக்குவல் டு AM. AM மீன்ஸ் ஆக்சலரேஷன் ஆஃப் மூன். ஓகேவா, அப்போது RM இஸ் ஈக்குவல் டு 60R. இது வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும். நார்மல் R இருக்கிறதுக்கும் நார்மல் ரேடியஸ் இருக்குல்ல, அதோட 60 டைம்ஸ். ஓகே, 60 இன்ட்டு 6.4 × 10⁻6 அதை அவங்க கொடுத்துருந்தாங்க ஆரோடது. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 384 × 10⁻6 மீட்டர் அப்படின்னு வருது. நமக்கு என்ன தெரியும், ஆங்குலர் வெலாசிட்டி என்னன்னா ஃபார்முலா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2π/t தெரியுமா. இப்போ டீங்கிறது என்ன கொடுத்துருந்தாங்க, 27.3 daysனு கொடுத்துருந்தாங்க. அப்போது நம்ம டேஸுங்கிறது எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம், 24 × 24 ஹார்ஸ் இருக்குது, 24 ஹார்ஸில் ஒரு ஹாருக்கு 60 minutes, ஒரு மினிட்டுக்கு 60 seconds. ஸோ அப்போ 24 × 60 × 60. ஓகே, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். 2.358 × 10⁻6 seconds அப்படின்னு வரும். நம்ம செகண்ட்ஸில் கேல்குலேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஏஎம் கண்டுபிடிக்கணும். ஏஎம் நம்ம என்னென்னா ஏஎம் தானே நம்ம கண்டுபிடிக்கணும். ஏஎம்க்கு வந்து ஒமேகா ஸ்கொயர் RM, அதை வந்து மல்டிப்ளை பண்ணோம். ஒமேகா ஸ்கொயர் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 2π/t the whole squared. அப்போது RM 2π/t தான், அதுக்கு தான் நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 4π² வரும். அப்புறம் ஆருக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 384 × 10⁻6 அதை போட்டுக்கிறோம். டிவைடட் பை 2.358 10⁻6ங்கிறது 6 the whole squareங்கிறது வந்துட்டு டீயோட வேல்யூ. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம். இது ரொம்ப பெருசாக இருக்குல்ல, ஸோ நம்ம வந்து கேல்குலேட்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, கேல்குலேட்டரில் மல்டிப்ளை பண்ணி நம்ம வந்து பையோட வேல்யூ தெரியும்ல, ஒன்று 3.14 the whole square போட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள், இல்லைனா 22/7 அப்படின்றத போட்டுக்கோங்க. எது போட்டாலும் கரெக்டாக தான் வரும். ஆன்சர் வந்து என்ன வருது அப்படின்னா சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் வந்து AM is equal to 0.00272 ms⁻². அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பை.